வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட ஊட்டிக்கு ஒரு சின்னதாக ட்ரிப் போகிறோம். இந்த ட்ரிப்பில் பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணல. கார்லேயே ட்ராவல் பண்ணி வழியில் கிடைக்கிற அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு ஃபேமிலியோட டைம் போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கோம். வழியில் ஊட்டிக்கு போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. குளுமையான மலைப்பாதைகள் பார்க்குறதுக்கே ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்சது மாதிரி குரங்குகளை பார்த்துக்கிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. என்னடா அது குரங்குகள்னு சொல்லிட்டு இங்கிட்டு காமிச்சிக்கிட்டுக்குன்னு பார்க்காதீங்க, இனிமே தாங்க வரோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படி எங்கே இடம் கிடைக்குதோ இந்த டீக்கு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா நின்று சூடாக டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஊட்டியோட குளுமையை பார்த்துட்டு போனோம். இந்த பாருங்கள், இங்கெல்லாம் குரங்குகள் நின்றுக்கிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ டீ குடிச்சிட்டு பேக்கரியிலலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பசங்களுக்கு வாங்கடா வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ஜாலியாக சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு இதைத்தான் என்ஜாய் பண்ணாங்க. நம்ம பையனுக்கு காலில் கட்டு போட்டிருக்கிறதுனால எங்கேயும் நடக்க முடியாதுப்பா, எனக்கு இப்படி போகிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்தான். அப்படியே ஃபேமிலி ட்ரிப்பாக ஊட்டிக்கு இப்படியே போயிட்டு வருவோம், நிறைய இடத்தெல்லாம் சுற்ற வேண்டாம், காரில் இருந்தே எல்லா இடத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபை பார்க்குறது என்னத்தை பேசிக்கிட்டு வர்றாங்களோ தெரியலை அப்படின்ட்டு. இந்த இடம்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு மலையில் நம்ம காரில் போகிறதே தனியாக ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு மலைப்பகுதியில் போய்கிட்டு ஒரு சேஃப்டியாக வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். இயற்கை எந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்குது அப்படிங்கிறது இந்த பயணத்தின் மூலமாக நமக்கு உணர முடிஞ்சிச்சு. அப்படியே பாருங்கள், அப்படியே பனி காற்று அடிக்குது. நின்று அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி பொறுமையாக போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கிற இடத்துலலாம் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு எனி டைம் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது மாதிரி ஒரு இடம்லாம் நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் நம்ம பையன் நைஸ் வைக்கிறதுல பெரிய ஆள், அவங்க அம்மாவுக்கு பறித்து கொடுக்குறாரு. அடுத்ததாக இந்த பேக்கரியில் என்னையா அவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்படிங்கிறது மாதிரி குமிஞ்சு நிற்கிறாங்க. போட்டு சுட போட்டு எல்லாம் கேக்கு அது இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே. அடுத்ததாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம். ஊட்டி வந்தாச்சுப்பா, ரொம்ப நாளாச்சு, காலேஜ் டேத்தில் வந்தோம் பசங்க கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அப்படியே எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்டு பசங்களுக்கு இது மாதிரி இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பராக இருக்குப்பா அது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே நம்ம இருக்கிற இந்த மிளகா பஜ்ஜி கடைக்கு போய்ட்டு அங்கேயே 2 வாங்கி சாப்பிட்டுட்டு டீயையும் குடிச்சிட்டு இயற்கையை பார்த்துட்டு ஊட்டிக்கு ஒரு அருமையான இடமா பார்த்துருக்குறோமே அப்படின்ட்டு வந்தோம். இது போல் ட்ராவல் வீடியோக்கள் நிறைய வரும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோக்களே பார்க்கலாம். நன்றி.